ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் 234 தேர்தல் களத்தினுடைய நாடி துடிப்பை அறியும் ஒரு நிகழ்ச்சி. இன்னும் தேர்தல் அறிவிக்கப்படலை, வேட்பாளர்கள் யாருன்னு தெரியாது. இப்போதுதான் கூட்டணிகள்லாம் ஒரு இது அமைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய 234 தொகுதிகள், அந்த தொகுதிகளுடைய நிலவரம் அது குறித்து ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி பண்ணலான்னு முடிவு செஞ்சு அதை ஒரு நிகழ்ச்சியாக நம்ம ஒளிபரப்புறோம். நமக்கு சும்மா ஒரு 4 பேர்கிட்ட மைக்கை நீட்டி கேட்டுட்டு, இது பல பேர் விஜய்க்கு ஆதரவாக இருக்காங்க, இப்பொழுது ஆளுங்கட்சி திமுகவுக்கு ஆதரவாக இருக்காங்க, அப்படியெல்லாம் சொல்லாமல் களத்தில் முழுமையாக இருந்து ஆய்வு செய்து அங்கே ஒவ்வொரு பகுதியில் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இளைஞர்கள் எப்படி அவங்களுடைய போக்கு இருக்கிறது, முதியவர்கள், பெண்கள், விவசாயிகள், இப்படி எல்லா தரப்பு மக்களும் இந்த தேர்தலை எப்படி அணுகிறாங்க அப்படிங்கிறத களத்தில் இருந்து தெரிந்து கொண்டு அங்கிருந்து நமக்கு நிலவரங்களை, அங்க இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நமக்கு சொல்றாங்க. ஏற்கனவே வெற்றி பெற்றவர் இருக்கிறாங்கன்னா அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறாங்களா, அவர்களை பற்றி மக்களுடைய மதிப்பீடு எப்படி இருக்கிறது, அவர்களுக்கு களம் சாதகமாக இருக்கிறதா, இப்படிங்கிற குறித்தெல்லாம் முழுமையாக ஒரு 360 டிகிரி முழுமையாக அந்த தொகுதியை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி. இப்பொழுது திட்டக்குடி அந்த தொகுதியை எடுத்திருக்கோம். கடலூர் மாவட்டத்தில் அந்த தொகுதி இருக்கிறது. அது ஒரு தனி தொகுதி. இப்பொழுது அமைச்சராக CV கணேசன் அவர்கள் இருக்கிறார், தொழிலாளர் நலன்துறை அமைச்சர். மீண்டும் அவர்தான் அந்த தொகுதியில் நிற்க போகிறாரா அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா அவருக்கு சில பாசிட்டிவான விஷயங்கள், அமைச்சராக இருக்கிறார், திரும்ப அவர் தான் நிற்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக நிற்குமா, பாமக நிற்குமா, அதெல்லாம் போக போக தெரியும். ஆனால் இப்பொழுதைக்கு அந்த திட்டக்குடி, அதை குறித்து கூட்டணியை எப்படி பார்க்குறாங்க, புது வரவாக இருக்கக்கூடிய விஜயை எப்படி பார்க்குறாங்க, இப்படியெல்லாம் குறித்து தான் நம்ம பகுப்பாய்வு செய்ய இருக்கிறோம். நமக்கு களத்திலிருந்து இந்த தகவல்களை சொல்வதற்காக திரு பிரகாஷ் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில இணைய போகிறார். அதற்கு முன்பு இந்த திட்டக்குடியில இது ஒரு தனி தொகுதி. சென்ற முறை பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ஓட்டு வித்தியாசத்துல தான் அமைச்சராக இப்ப இருக்கக்கூடிய CV கணேசன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். காரணம் அங்க VCK அவர்களோடு கூட்டணியில இருந்தது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. காரணம், அந்த தொகுதியில பெரும்பான்மையாக பட்டியல் சமூகத்தினர் சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அதே போல வன்னியர் சமுதாயத்தினர் இருக்கிறார்கள், ரெட்டியார்கள், முதலியார்கள், உடையார் சமூகத்தினர் சார்ந்தவர்கள், விவசாய குடிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. இன்னும் சொல்லப்போனா அங்க பிரதானமான தொழில் அப்படிங்கிறதே விவசாயம். அங்க இருக்கக்கூடிய அந்த ஆறை நம்பித்தான், அந்த ஆற்று பாசனத்தை நம்பித்தான் இருக்கிறார்கள். சென்ற தேர்தலில் பல வாக்குறுதிகளை திமுக சொல்லி இருந்தது. குறிப்பாக நிறைய தடுப்பணைகளை கட்டுவோம், ஏன்னா விவசாய பூமி அப்படிங்கிறதுனால தடுப்பணைகளை கட்டுவோம், புதிதாக நெல் அரிசி அரவை அந்த சாலையை அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அரசு கலைக்கல்லூரியை கொண்டு வருவோம்லாம் சொல்லியிருந்தாங்க. இது எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது, மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த தேர்தல் நிகழ்ச்சியில முழுசுமாக நாம் ஆய்வு செய்ய இருக்கிறோம். நம்மோடு இணைகிறார் திரு பிரகாஷ் அவர்கள். வணக்கம். 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 ஆரம்பத்திலே நான் சொன்னது மாதிரி இன்னும் தேர்தல் அறிவிக்கலை, கூட்டணிகள் இப்பொழுதுதான் கூடி வருகிறது, யாரு நிற்க போகிறாங்கங்கிற அந்த செய்தியெல்லாம் ஒன்றும் சொல்லப்படலை. ஆனால் அதற்குள்ள நீங்க பல பகுதிகளுக்கு போயிட்டு கள நிலவரம் எப்படி இருக்கு அப்படிங்கலாம் ஆய்வு செஞ்சிருக்கீங்க. நகராட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டா திட்டக்குடி இருக்கிறது, பேரூராட்சியாக பெண்ணாடம் இருக்கிறது. இந்த 2 பகுதிகளெலாம் நீங்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கீங்க. பொதுவாக மக்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது? திட்டக்குடி தொகுதியை பொறுத்த வரையில பாத்தீங்கன்னா, பொதுவான பார்வை அப்படிங்கிறது மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க, குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில. இளைஞர்கள் மத்தியில கேட்கும்பொழுது, ஏன்னா இளைஞர்களுடைய வாக்கு என்பது ஒரு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு வந்திருக்கு நிச்சயமாக. அப்படி இருக்கும்பொழுது மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, ஒரு மாற்றம் வேணும். இளைஞர்கள் மத்தியில தொடர்ச்சியாக என்ன சொல்றேன்னா, திமுக அதிமுக திமுக அதிமுக இப்படியே இருக்கு, ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் மத்தியில எதிர்பார்க்கிறாங்க.
ஆனா ஒரு நடுத்தர வயது மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா, அவங்க மத்தியில பாத்தீங்கன்னா திமுகன்னா திமுக, அதிமுகன்னா அதிமுக. சோ அந்த நினைப்புல தான் வந்து அந்த நடுத்தர வயது மக்கள் இருக்காங்க. நடுத்தர வயதுன்னு நீங்க ஸ்பெசிஃபை பண்றது எந்த வயசு, எந்த ஏஜ் ஒரு குரூப்ல நீங்க இப்ப சொல்றீங்க? ஒரு 35க்கு மேல வச்சுக்கலாம். 35க்கு ஓகே. மேல. இளைஞர்கள் மத்தியில திராவிட கட்சிகளுக்கு செல்வாக்கு குறைஞ்சிருக்கு. அது தெளிவா தெரியுது. ம். குறிப்பாக கல்லூரி மாணவர்கள். அவங்க கிட்ட போயிட்டு நம்ம பேசும்பொழுது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக, அதிமுக அப்படின்னு சொன்னாலே அவங்க பேச மறுக்கிறாங்க. ம். திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையே எடுக்கக்கூடாதுன்றாங்க. அதுவும் குறிப்பாக ஓ. பட்டியல் சமுதாய இளைஞர்களே வந்து திராவிடங்கிற வார்த்தையை சொல்லாதீங்கன்ற அளவுக்கு இன்னைக்கு இருக்கு அந்த பகுதிகள். சோ எத்தனை வருஷமா ம். ஒரு 60 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக, அதிமுகன்னே வந்து நம்ம ஓட்டு போட்டுட்டோம். சோ மாத்தி ஓட்டு போடணும் அப்படின்லாம் சொல்றாங்க. இப்போ சமீபத்துல ஒரு திட்டக்குடி தொகுதியில ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட நாம பேசணும். அது வந்து நல்லூர் மத்திய ஒன்றியம், நல்லூர் தெற்கு ஒன்றியத்துல. பேசும்பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து மாற்றம் வேணும்னு தான் இதுக்கு முன்னாடி நாங்க கமலஹாசனுக்கு ஓட்டு போட்டோம். இப்ப அவர் ஓ. திடீர்னு மக்கள் நீதி இது மையம். ம். திமுக பக்கம்லாம் போயிட்டாரு. ம். இது சொல்றது யாருன்னா பட்டியல் சமுதாயமா, அதாவது கல்லூரி படிக்கக்கூடிய இளைஞர்கள். இப்ப படிச்சுட்டு இப்ப ஒரு புதுசா ஒரு 25 வயசு 26 கூடிய இளைஞர்கள். இப்ப நீங்க இவ்வளவு நேரம் இளைஞர்கள் எப்படி குறிப்பாக கல்லூரி முடிச்சுட்டு இப்பதான் ஒரு சின்ன ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க, இந்த இளைஞர் மத்தியில ஒரு கணக்கு நீங்களே சொன்னீங்க, மக்கள் நீதி மையத்துக்கெல்லாம் ஓட்டு போட்டோம், மாற்றம் வேணும் அப்படின்னு. அப்படின்னா அவங்கள பத்தின மனநிலையை நீங்க சொல்லிட்டீங்க. குறிப்பாக பட்டியல் சமூகத்தை சார்ந்த இளைஞர்களுடைய போக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா இப்பொழுது அங்க ஒரு சிட்டிங் எம்எல்ஏ இருக்காரு. அவர் எம்எல்ஏ மட்டும் இல்லை, அமைச்சராகவும் இருக்கிறாரு. அவரை குறித்த மக்கள் மதிப்பீடு என்னவாக இருக்கிறது? அவர் அந்த தொகுதிக்கு என்னென்னலாம் செஞ்சிருக்கிறாரு? அவரு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத மக்கள் எப்படி பார்க்குறாங்க? திட்டக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதி எம்எல்ஏ அவர்கள் மீது வந்து பாத்தீங்கன்னா, அவர் மீதான தனிப்பட்ட குற்றச்சாட்டு அப்படிங்கிறத பெரும்பாலும் யாரும் வைக்கல. குறிப்பாக அவர் அந்த தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா, அவருடைய பிளஸ் பாயிண்ட்ன்னு இப்ப அவர் என்னெல்லாம் செஞ்சிருக்காரு அப்படிங்கறத நம்ம எடுத்து பார்த்தோம்னா, கிராமப்புறங்கள்ல நிறைய சாலை வசதிகளை செஞ்சு கொடுத்திருக்காரு. நிறைய சாலை வசதி இதுக்கு முன்னாலலாம் வந்து பாத்தீங்கன்னா, நிறைய கிராமங்களுக்கு சரியான சாலை வசதி, தார் சாலையே இருக்காது. சோ இந்த முறை வந்து அவருக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா சொல்லணும் அப்படின்னா, நிறைய கிராமங்கள் எல்லா கிராமங்களிலும் வளைச்சு வளைச்சு தார் சாலையெல்லாம் போட்டிருக்கிறாங்க. அது வந்து மக்கள் மத்தியில ஒரு வரவேற்பு இருக்கு. தார் சாலை போட்டிருக்கிறாங்க. ஆனா அதை தாண்டி சில பேருந்து வசதிகளும் செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. நகர்ப்புற இந்த மகளிர் விடியல் பேருந்துகள்லாம் வந்து கிராமப்புறங்கள்ல நிறைய இடங்கள்ல செஞ்சு கொடுத்திருக்காங்க. அதே நேரத்துல மக்களுக்கான திட்டங்கள் அப்படின்னு வரும்பொழுது அந்த இடத்துல இப்போ ஒரு மகளிர் உரிமையாக இருக்கட்டும், அல்லது ஒரு மாநில அரசினுடைய ஒரு திட்டங்களோ அல்லது மத்திய அரசினுடைய திட்டங்களையோ ஒரு எம்எல்ஏ அவர் தொகுதிக்கு கொண்டு வராரு அப்படின்னா அதுல அந்த அவர் எம்எல்ஏவுக்கு கீழே இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் அவர்கள் வந்து அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு அந்த நலத்திட்டங்களை ஒதுக்குறாங்க, எல்லா மக்களுக்கும் கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பொதுவா வந்து அந்த தொகுதியில இருக்கு. குறிப்பாக பெண்கள் மத்தியில அந்த டாக் வந்து இருக்கு. சோ பெண்களிடம் நாம அதிகமா நேர்காணல் நடத்தும் பொழுது அவங்க இதை சொல்றாங்க. இப்ப இந்த சொல்ற நீங்க இந்த குற்றச்சாட்டு திட்டக்குடி நகராட்சியில இருக்குதா, பெண்ணாடத்துல இருக்குதா, எங்க இருக்கு, இல்ல பொதுவாக எல்லா இடத்துலயும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அப்படிதான் பண்றாங்கிறாங்களா? இல்ல பொதுவாவே எல்லா இடத்திலும் குறிப்பாக பெண்ணாடம் சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த குற்றச்சாட்டு அதிகமா இருக்கு. திட்டக்குடியிலயும் வந்து இருக்கு. வாக்குறுதிகள் அவர் சில விஷயங்களை கொடுத்திருப்பார். நீங்க நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நவீன ஆமா. அரிசி ஆலை வரும், கலை கல்லூரி வரும், பல தடுப்பணைகளை ஆமா. நாங்க கட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில தடுப்பணைகள் கட்டியிருக்காங்கங்கிறாங்க. பட் கலைக்கல்லூரி இப்பொழுது வரை வரல அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அரிசி ஆலையும் வரலைங்கிறாங்க. இது குறித்து விவசாயிகள் என்ன நினைக்கிறாங்க? அதாவது இப்போ அந்த திட்டக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விவசாயம் அப்படிங்கிறது நெல், கரும்பு, உளுந்து போன்ற மக்காச்சோளம் போன்ற பயிர்கள் அதிக அளவு பயிரிடப்படுகிறது, குறிப்பாக கரும்பு. அப்போ அந்த விவசாயிகள் வந்து அதிகமா இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறதுனால அந்த விவசாயம் சார்ந்த இப்ப நிறைய ஏரியால வந்து பாத்தீங்கன்னா நிறைய கமிட்டி எல்லாம் இருக்கும், அவங்களுடைய பொருட்களை விற்பனை செய்வதற்கான கமிட்டி இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உருவாக்கி கொடுக்கலாம் விவசாயிகளுக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே நேரத்துல மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த பகுதியில மகளிர் கல்லூரி வேணும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த திட்டக்குடி பகுதியை பொறுத்த வரைக்கும் கல்லூரிகள் அப்படின்னா எல்லாருமே பெரம்பலூர் தான் போறாங்க. பெரம்பலூர் மாவட்டத்துல கல்லூரிகள் அதிகம், தனியார் கல்லூரிகள். ஸோ திட்டக்குடி பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மகளிர் கல்லூரி இருந்தா பெண்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ பெரம்பலூர் போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. திட்டக்குடி பகுதியை பொறுத்த வரைக்கும் கல்வி நிறுவனங்கள் அப்படிங்கிறது மிக குறைவு. அரசாங்கம் சார்ந்த கல்வி நிறுவனங்களே மிகவும் குறைவா இருக்கு. இப்போ ஒரு அரசாங்கம் சார்ந்த ஒரு பொறியியல் கல்லூரியோ ஒரு மகளிர் கல்லூரியோ கலை கல்லூரியோ இருந்துச்சு அப்படின்னா
அந்த மக்கள் வந்து மற்ற மாவட்டங்களுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல வந்து வெலிங்டன் ஏரி வந்து சுற்றுலா தலமாக மாற்றப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சாரு 2021, அதாவது வாக்குறுதி கொடுத்தாரு. அந்த வாக்குறுதி இன்னும் அந்த வெலிங்டன் ஏரி வந்து சுத்தம் செய்து அதை வந்து ஒரு நல்ல சுற்றுலா தலமா மாற்றணும் அப்படிங்கிற வந்து மக்கள் கோரிக்கை வச்சாங்க. இவரும் செய்யறேன்னு சொன்னாரு. ஆனா இது வரைக்கும் அதற்கான செயல்பாடுகள் இல்லை. அந்த வெலிங்டன் ஏரியில இருந்து நிறைய கிராமங்களுக்கு பாசன வசதி நீர் எல்லாம் போயிட்டு இருந்தது. அதுல நிறைய கிராமங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீர் போகக்கூடிய அந்த பாதையில நிறைய சீமை கருவேலங்கு மரங்கள்லாம் முளைச்சிருக்கு. நிறைய கிராமங்களுக்கு நீர் போய் சேர்றதுல அந்த பாதைகள் வந்து தூர்வாரப்படலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஒரு சில பகுதிகளில் தூர்வாரி இருக்காங்க, நீர் போகுது. இன்னும் ஒரு சில பகுதிகளில் தூர்வாரப்படாம இருக்கு. அந்த ஏரியே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இன்னும் தூர்வாரப்படலை. சுத்தி நாங்க பார்த்தோம். குறிப்பிட்ட ஒரு பெரிய ஏரி, ஆனா அதுல ஒரு பாதி அளவுக்கு தான் நீர் இருக்கு. மற்ற பகுதிகள் எல்லாம் சீமை கருவேல மரங்கள் வந்து நீரை வந்து கெடுக்குது. சோ அந்த வெலிங்டன் ஏரியை வந்து சுத்தம் செய்து அங்க வந்து இன்னும் கூடுதலாக நீர் வந்து இருக்கிற மாதிரி கொண்டு வரலாம். இப்போ அவர் சொன்ன வாக்குறுதிகள் சிலவற்றை நிறைவேற்றி இருக்கிறார் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப திட்டக்குடியை பொறுத்தளவு ஆண் வாக்காளர்களோட பெண் வாக்காளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இப்ப நகர்ப்புறத்துல திட்டக்குடி நகர், அதே போல பெண்ணாடம் நகர், இங்க இருக்கக்கூடிய பெண் வாக்காளருடைய பார்வை என்னவாக இருக்கிறது? அவங்க வந்து விஜயை, அந்த புதுசாக அந்த விஜயை எப்படி பார்க்குறாங்க? அதே போல கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண் வாக்காளர்கள், அரசும் கூட பல திட்டங்களை அவர் கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றீங்க. அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? பெண்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இளம் பெண்கள்னா குறிப்பாக ஒரு கல்லூரி மாணவிகள் ஒரு பக்கம், திருமணமான இளம் பெண்கள் ஒரு 21 வயசுல இருந்து ஒரு 35க்குள்ள, ஒரு 32 33 வரைக்கும் பாத்தீங்கன்னா, அந்த இளம் பெண்கள் திருமணமானவங்க எல்லாருமே வந்து விஜய் விஜய்ன்னு தான் சொல்றாங்க. அது வந்து அவங்க விஜய் ரசிகர் அப்படிங்கிற அந்த ஒரு ஈர்ப்பு இருந்தாலும் ஆதரவு அப்படிங்கிறது விஜய்க்கு தான் இருக்கு. திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ இல்லை. பல யதார்த்தம் அதுதான். சோ ஒரு நடுத்தர வயது பெண்கள் மட்டும்தான் திமுக அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் திமுகவிற்கு ஏன் நடுத்தர வயது பெண்கள் ஆதரவு கொடுக்குறாங்கன்னா, ஒண்ணு இந்த 1000 ரூபாய் பணம் வாங்குறவங்க, இப்ப 5000 ரூபாய் வாங்கினாங்க இல்லையா, அவங்க வந்து திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. பட்டியல் சமுதாய பெண்கள், அதுல வந்து நடுத்தர வயது பெண்கள் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அதுவும் ஸ்டாலின் என்ற அந்த முகத்திற்காகத்தான். நாம கூட பட்டியல் சமுதாய பெண்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் பேசும்பொழுது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸ்டாலின் ஐயாவுக்காக நாங்க ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. கருணாநிதி இருந்தாரு, ஜெயலலிதா இருந்தாங்க, ஜெயலலிதா இல்ல, அதனால வந்து நாங்க இப்ப ஸ்டாலின் ஐயாவுக்கு ஓட்டு போடுறோம், கருணாநிதி மகன் என்ற அடிப்படையில ஸ்டாலின் ஐயாவுக்கு நாங்க ஓட்டு போடுவோம்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு வந்து நாங்க உதயநிதி குறித்து எல்லாம் கேள்வி கேட்டேன். உதயநிதி அவர்கள் வந்து அவருடைய மகன் வந்து அடுத்து இப்ப துணை முதலமைச்சரா இருக்காரு, அடுத்து அவர் முதலமைச்சராக வருவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கே, நீங்க உதயநிதி பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த பட்டியல் சமுதாய பெண்கள்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய மகனை அவர் கொண்டு வருவாரு அப்படின்னா நாங்க வந்து அதை எதிர்ப்போம், நாங்க மாத்தி ஓட்டு போடுவோம், அதற்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. மாத்தி போடுவோம், நாங்கள் வந்து ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்றாங்க. ஒரு ஸ்டாலினுக்கு நடுத்தர வயது பெண்கள் மத்தியில வந்து ஒரு நல்ல பெயர் இருக்கு. கருணாநிதி மகன் அப்படிங்கிற அந்த நல்ல பெயர் வந்து அவருக்கு இருக்கு. நீங்க தொடர்ச்சியாக இந்த பட்டியல் சமுதாய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் சர்வே பண்ணியிருக்கீங்க, ஃபுல்லா ஆய்வு செஞ்சிருக்கீங்க. ஒரு பார்வை ஒன்று இருக்கிறது என்னன்னா, இந்த திமுக ஆட்சியில தான் பட்டியல் சமூகத்திற்கு எதிராக பல கொடுமைகள் அதிகமாக நடந்தது, வேங்க வயல் உட்பட. அது சம்பந்தமான ஒரு பிரஜை அந்த மக்களுக்கு இருக்குதா? அதை பத்தி அவங்க ஏதாவது யோசிக்கிறாங்க, குறிப்பாக இளைஞர்கள். அதே போல இப்பொழுது அதிமுகவோடு பாமக கூட்டணி அமைச்சிருக்கிறது, அதோட இம்பாக்டும் எப்படி இருக்கும்? இது ரெண்டையும் அந்த மக்கள் எப்படி பாக்குறாங்க? அதாவது பட்டியல் சமுதாயத்திற்கு எதிராக நடந்த பல கொடுமைகள் வந்து பட்டியல் சமுதாயத்துல இருக்கக்கூடிய அந்த பெண்கள்ல இளம் பெண்களுக்கு தெரியுது. யாரெல்லாம் வந்து செல்போன், பேஸ்புக்கோ, வாட்ஸ்அப்போ இல்ல ஒரு யூடியூப்லாம் பாக்குறாங்க இல்லையா, அந்த இளம் தலைமுறை, அவங்களுக்கு இந்த உண்மை தெரியுது. அவங்க கிட்ட நேர்காணல் நடத்தும் போது சொல்றாங்க, ஒட்டன் சத்திரத்துல பட்டியல் சமுதாய இளைஞர் திமுக ஆதரவாளர்களால கொல்லப்பட்டாரு, வேங்கை வயல் பிரச்சனை, இப்படி வந்து இந்த திமுக ஆட்சியில் என்ன நடக்குதோ அது எல்லாமே அந்த பட்டியல் சமுதாய இளைஞர்களுக்கு தெரியுது. இப்ப செல்போன் பயன்படுத்த தெரியாத பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க யாருக்கும் இந்த விஷயம் தெரியறது இல்லை. அவங்கள கேட்டு எங்களுக்கு ஸ்டாலின் ஐயா பணம் கொடுக்குறாரு, நாங்க ஓட்டு போடுறோம் அப்படிங்கிற டாக்கு தான். ஸோ இளைஞர்கள், இளம் பெண்கள், இவங்க மத்தியில அந்த கொடுமைகள்லாம் போய் சேர்ந்து உண்மைகள்லாம் போய் சேர்ந்திருக்கு. அவங்களே வந்து அவங்க பெத்தவங்க கிட்ட வாக்குவாதம் பண்றாங்க. அதையும் நான் கண்ணாலேயே பார்த்தேன். இப்போ ஒரு அம்மா வந்து ஸ்டாலின் ஐயான்னு சொல்லி பேசும்பொழுது அவங்களுடைய பொண்ணு சண்டை போடுறாங்க, இல்ல ஸ்டாலின் வந்து இந்த ஆண்டு 5000 ரூபாய் கொடுத்துட்டு இந்த ஆண்டு 5 லட்சம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனா
பேசுறாங்க இந்த மாதிரி கொடுக்கறதெல்லாம் ஏமாத்து வேலை அப்படின்னு. ஸோ மத்தியில ஒரு புரிதல் ஏற்பட்டது. திட்டக்குடி தொகுதியை பொறுத்தளவு சிறுபான்மையினர்களும் இருக்காங்க. 6-7% இருக்கிறாங்க. முஸ்லிம்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. மத ரீதியாக பார்க்கும் பொழுது முஸ்லிம்கள் திமுக கூட்டணியை எப்படி பார்க்குறாங்க, கிறிஸ்தவர்கள் எப்படி பார்க்குறாங்க, கிறிஸ்தவர்கள் அதிமுக கூட்டணி பாமக அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறாங்க, புதிதாக வந்த விஜய் இப்போ ஆல்ரெடி சீமான் வந்து வேட்பாளரே அறிவிச்சிட்டாரு, அதையெல்லாம் அவங்க எப்படி பார்க்குறாங்க? அதாவது சிறுபான்மை மக்களை பொறுத்த வரைக்கும் திட்டக்குடி தொகுதியில முஸ்லிம்கள் பெண்ணாடம் பேரூராட்சியில கணிசமா வாழ்றாங்க. ஸோ முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க திமுக ஆதரவு தான், அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவங்க வந்து அதிமுக ஆதரவுக்கும் போக மாட்டாங்க, விஜய்க்கும் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. ஆனா அதே நேரத்துல முஸ்லிம் பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஆதரவு வந்து விஜய் பக்கம் கொஞ்சம் இருக்கு. அந்த ரசிகைகள் என்ற அடிப்படையில முஸ்லிம் பெண்களினுடைய ஆதரவு விஜய் பக்கம் இருக்கு. அதனால முஸ்லிம் பெண்களினுடைய வாக்குகள் ஒருவேளை வந்து விஜய் பக்கம் போகலாம். நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கோம். ஸோ அந்த பகுதிகளில் ஆனா முஸ்லிம்கள்ல பெரும்பான்மை திமுக ஆதரவு தான், அதுல மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்துல கிறிஸ்தவர்கள் அந்த பகுதியில் மிக குறைவு திட்டக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும். ஸோ கிறிஸ்தவர்களால அந்த பகுதியில வந்து கிறிஸ்தவர்கள் மிக குறைவா இருக்காங்க, அதனால அவங்களால பெரிய தாக்கம் இல்லை. ஆனா அதே நேரத்துல அந்த கிறிஸ்தவர்களும் வந்து திமுகவுக்கு முழுசா ஆதரவு கொடுக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா பெரும்பாலும் கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் விஜய் ஆதரவாளர்களாக தான் இருக்காங்க. அப்ப இப்ப சிறுபான்மையினர் இது பார்த்தோம். போன முறை பாத்தீங்கன்னா தடா பெரியசாமி அவர்களுக்கும் சிவி கணேசன் அவர்களுக்கும் ஒரு 26,000 வாக்குகள் வித்தியாசம்தான். அப்படின்னா அந்த பகுதியில கொஞ்சம் இந்துத்துவ உணர்வும் இருக்கிறது அப்படின்னு நம்ம ஓரளவு புரிஞ்சுக்க முடியுது. இப்ப இந்த திருப்பரங்குன்றம் மாதிரியான சம்பவங்கள், தொடர்ச்சியாக கோயில்கள் இடிக்கப்படுவது, பல விஷயங்கள் நடக்குது. இதையெல்லாம் அந்த மக்கள், குறிப்பாக இந்துக்கள் எப்படி அதை இங்க பாக்குறாங்க, அணுகுறாங்க? அதாவது திட்டக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பட்டியல் சமுதாய மக்களே வந்து கிட்டத்தட்ட ஒரு அனைவருமே இந்துக்களாகத்தான் இருக்காங்க. நான் இன்னைக்கு நிறைய ஊர்கள்ல போய் பார்க்கும்பொழுது எல்லா ஊர்கள்லயும் பட்டியல் சமுதாய மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் கோவில்கள் இருக்கு. கோவில்கள் நல்லா சுத்தபத்தமா வச்சிருக்காங்க, திருவிழாக்கள் நடத்துறாங்க, ஆன்மீக பக்தியோட இருக்கிறாங்க. அதுலயுமே இந்துத்துவ வாக்கு வங்கி என்பது இருக்கிறது. பட்டியல் சமுதாய மக்களே நிறைய பேர் வந்து பாஜகவிற்கு ஆதரவாக பேசக்கூடியவங்க. பிரதமர் அவர்கள் மீது வந்து நல்ல மதிப்பு வச்சிருக்கோம் அப்படின்னு அந்த இளைஞர்களே வந்து சொல்றாங்க. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது திட்டக்குடி பகுதிகளில் இந்துத்துவ வாக்கு வங்கி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு. அங்க வெள்ளாளர் சமூக மக்களும் வன்னியர் சமூக மக்களும் அதிகமா இருக்கிறதுனால அவங்க மத்தியில இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ, அப்புறம் இந்த இந்துக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகள், இதெல்லாம் வந்து அவங்க மத்தியில வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. நிச்சயமா அவங்களும் வந்து பாஜக ஆதரவுல நிறைய மக்கள் வந்து இருக்காங்க. இப்ப தடா பெரியசாமி அவர்களுக்கு நிறைய வாக்குகள் விழுந்திருக்கு அப்படின்னா நிச்சயமா அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பெரும்பான்மை இந்துக்கள் மனசுல அந்த தாக்கம் இருக்கிறது. அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ அதிமுக ஒரு பக்கம் இருக்காங்க, அதிமுக பாஜக கூட்டணி இருக்கு இல்லையா, கூட்டணின்னு பார்க்கும் பொழுது இந்த முறை நிச்சயமாக வந்து இந்த வன்னியர் சமூகம், வெள்ளாளர் சமூகம், அதுக்கு பிறகு வந்து உடையார், கோனார் உள்ளிட்ட சமூகங்கள்லாம் அங்க வந்து அதிகமா இருக்காங்க. சோ அவங்களுடைய வாக்குகள் வந்து அதிமுக கூட்டணிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கு. இப்ப மத்திய அரசுடைய ஜல்ஜீவன் போன்ற திட்டங்கள் அதிகமாக திட்டக்குடிக்கு போய் சேர்ந்திருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி ஒண்ணு இருக்குது. இப்ப பாராளுமன்ற தொகுதி அப்படிங்கிற வகையில பார்க்கும் பொழுது உங்களுக்கு விஷ்ணு பிரசாத் அவர் தான் எம்பி. அவர் இந்த தொகுதிக்கு ஏதாவது செய்திருக்கு, அவருடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது திட்டக்குடிக்கு ஏதாவது இருந்திருக்கிறதா? மத்திய அரசுடைய திட்டங்களுடைய தாக்கம் அங்க எப்படி இருக்குது? மத்திய அரசின் திட்டங்கள்னு பாத்தீங்கன்னா பிரதமர் அவர்களுடைய வீடு கட்டி கொடுக்கிற திட்டம் இருக்கு இல்லையா, பிரதமர் அவருடைய வீடு கட்டி அந்த திட்டம் வந்து ஆமா அது வந்து திட்டக்குடியில போய் சேர்ந்திருக்கு. சோ அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்கும் பொழுது இது மாதிரி மத்திய அரசு நலத்திட்டங்கள்லாம் உங்களுக்கு நிறைய சேர்ந்திருக்கு. ஜல்ஜீவனாக இருக்கட்டும், இல்ல வீடு கட்டி கொடுக்கக்கூடிய அந்த திட்டமாக இருக்கட்டும், இந்த திட்டம் எல்லாம் சேர்ந்திருக்கு. அப்ப வந்து உங்களுக்கு பிரதமர் அவர்கள் மீதான மதிப்பு இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அங்க இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட வந்து நாம இந்த கேள்வியை முன் வச்சோம். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க ஒரு வித்தியாசமான பதில சொன்னாங்க. என்னன்னா, நான் பிரதமர் தான் வந்து இந்த திட்டங்களை செய்யறாரு, சாலை வசதியாக இருக்கட்டும், பிரதம மந்திரி சாலை கிராமப்புற சாலை திட்டம்னு இருக்கு, அதெல்லாம் வந்து மத்திய அரசு தான் கொடுக்குறாங்கன்னு போர்டே வைக்கிறாங்க, நாங்க பாக்குறோம். பிரதமர் மோடி அவர்களின் புகைப்படத்தோடு பிரதம மந்திரி அப்படின்னு போட்டுதான் போர்டு வைக்கிறாங்க, எங்களுக்கு தெரியுது உண்மை. ஆனால் இங்க உள்ளாட்சியில இருக்கக்கூடிய ஊர்க்காரங்க இவங்கெல்லாம் வந்து திமுக இந்த ஆதரவுல இருக்கிறதுனால அவங்க சொல் பேச்சை கேட்டு நாங்க வாக்களிக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு தெரியுது பிரதமர் வந்து நல்லது செய்யறாங்க, மத்திய அரசாங்கம் தான் செய்யுது,
எது மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம், எது மாநில அரசு திட்டம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு மக்களுக்கு புரியுது. ஆனா அவங்களால வந்து அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய திமுக ஆதரவாளர்கள் இருக்காங்க இல்லையா, கட்சிக்காரங்க, அவங்கள மீறி பிஜேபிக்கு அவங்களால வாக்களிக்க முடியல. அந்த ஒரு விஷயத்த வந்து ஒரு பெண் தைரியமா நம்ம கிட்ட சொன்னாங்க. உள்ளாட்சியில வந்து திமுக ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால 2016 அந்த இதுல பார்த்தோம்னா சிவி கணேசன் அவர்களுக்கும் அதிமுகவை சார்ந்த இந்த ஐயாசாமி அப்படிங்கிறவங்களுக்கும் டிஃப்ரென்ஸே வந்து ஒரு 2000. காரணம் அந்த நேரத்துல திமுக தனித்து போட்டியிட்டது அப்படின்னு இருந்தா கூட இப்ப விசிக அவங்களோட இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட இப்ப நீங்க புது வரவாக விஜய் வந்திருக்கிறார், அவர் பட்டியல் சமுதாயத்தை இளைஞர்களை கவர்றாரு அப்படின்னு சொல்றீங்க. நாம் தமிழர் போன முறை 3வது இடத்துக்கு வந்திருக்கு, இந்த தடவை இன்னும் கூட அவங்களுடைய பர்சன்டேஜ் அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மேலெழுந்த வாரியாக நீங்க அந்த களத்தை இது வரைக்கும் எல்லா பகுதிக்கும் ஓரளவு சுற்றுப்பயணம் பண்ணிருக்கீங்க. திட்டக்குடி அப்படிங்கிறது யாருக்கு சாதகமாக இருக்கும், எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்குது? இப்போதைக்கு இப்போ வரைக்கும் அறிவிக்கல முழுசா தொகுதியில எல்லா கட்சியும், அதாவது சீமானை தவிர எந்த கட்சியும் வேட்பாளர் யாரும் அறிவிக்கல. இந்த நிலையில இனிஷியல் ஸ்டேஜா திட்டக்குடி தொகுதிங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. திட்டக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அங்க பட்டியல் சமுதாய மக்களுடைய வாக்குகள் ஒரு 38% இருக்கு. அந்த பட்டியல் சமுதாய மக்களுடைய வாக்குகள், அதே நேரத்துல திமுகவினுடைய கூட்டணி, இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது திமுகவுக்கு ஆதரவாகத்தான் கள நிலவரம் இருக்கு. நாம விஜய சேர்க்காத வரைக்கும், விஜய் அவர்களை உள்ள சேர்க்காத வரைக்கும் திமுக அதிமுக இதை ரெண்டை மட்டும் நாம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக அதுல திமுக தான் ஸ்கோர் பண்ணுவாங்க. ஆனா இந்த இடத்துல விஜய் உள்ள வரும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, இன்று காலையில நாம வந்து திட்டக்குடி தொகுதியில சில கிராமங்கள்ல அங்க தாவேக்கா ஆதரவு இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, பட்டியல் சமுதாய இளைஞர்கள், அவங்க கிட்ட பேசும்பொழுது தோராயமாக ஒரு 35,000 வாக்குகள் என்பது தாவேக்காவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞர்கள் வந்து சொல்றாங்க. இந்த தொகுதியில நாங்க ஒரு 30,000 ஓட்டு வாங்குவோம் அப்படின்னு அந்த இளைஞர்கள் அடிச்சு சொல்றாங்க. அதை வைத்து பார்க்கும்போது விஜய் அவர்கள் இந்த பட்டியல் சமுதாய இளைஞர்களினுடைய வாக்குகளை பிரிச்சாரு அப்படின்னா நிச்சயமாக அது அதிமுக கூட்டணிக்கு சாதகமாக முடியும். ஒருவேளை விஜய் வந்து பட்டியல் சமுதாய வாக்குகளை பிரிக்கல அப்படின்னா அந்த இடத்துல திமுக தான் வெற்றி பெறும். இதுதான் இப்ப கள நிலவரம். டிசைடிங் ஃபேக்டர்ங்கிறது அங்க விஜய் இருக்க போகிறாருங்கிறது இப்ப நீங்க சொல்றீங்க. தொடர்ந்து இந்த தொகுதி குறித்து நம்ம அடுத்தடுத்து பேசவும் இருக்கிறோம். நீங்கள் இன்னும் பல தொகுதிகளுக்கும் விசிட் பண்ணிட்டு பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறீங்க. இந்த வகையில இப்பொழுது திட்டக்குடி தொகுதியில இனிஷியல் ஸ்டேஜில் நமக்கு கள ஆய்வு நமக்கு என்ன சொல்கிறதுன்னா, விஜய்க்கு கிடைக்கக்கூடிய வாக்கு அதுதான் டிசைடிங் ஃபேக்டரா இருக்க போது. ஒருவேளை அது அதிமுக திமுக அந்த கூட்டணிக்கு அந்த இடைவெளியை குறைக்கிறதா, இல்லை அதிமுகவுக்கு அது சாதகமாக போகிறதா, திமுகவுக்கு மிகப்பெரிய பலவீனமாக அது ஆகப் போகிறதா அப்படிங்கிறது போக போக தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து இந்த தொகுதி குறித்து நாம் முழுவதுமாக ஆய்வு செய்ய இருக்கிறோம். அடுத்தடுத்த நேர்காணலில் பிரகாஷ் அவர்களோடு பேசும் பொழுது இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த வகையிலே நம்மோடு பல விஷயங்களையும் அங்கு பகுப்பாய்வு களத்திலே இருந்து நமக்கு பல தகவல்களையும் சொன்ன பிரகாஷ் அவர்களுக்கும் இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.